தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இந்த பரிசுத்த நாளாகிய மனமகிழ்ச்சி நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து வேதத்தில் எழுதியிருக்கின்ற பிரகாரம் நாம் கூடுகை மட்டுமல்ல, அவ்விதமாகவே அவருடைய சமூகத்தில் அங்கேயே நான் என்னுடைய பரிசுத்த ஜெப வீட்டில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கேயே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற பிரகாரம் அவ்விதமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒரு சில சுருக்கமான வார்த்தையில் அறிகிற காரியம் என்ன என்றால், அதாவது நமக்கு புறம்பான மாம்ச கண்கள், உள்ளான ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய மனிதனும் பார்வையும் உண்டு, சரீர பிரகாரமான மனிதனுடைய பார்வையும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவை ஆராதிக்கிற, கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே காரியம் ஆவிக்குரிய பார்வை. இல்லையா? அப்படி என்றால் தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேற முடியும். அப்படி என்றால் தான் இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படி இந்த பூமியில் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றதோ அதே வண்ணமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு. ஆனால் அதாவது பெரும் மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கிறதில்லை, மாறி வரும். இந்த சரீர பிரகாரமான நெருக்கடிகள், துன்பங்கள், பாடுகள் உலகத்தில் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்குது. அவைகளின் மத்தியிலேயும் நமக்கு ஒரு பார்வை, அந்த பார்வை இருக்குமானால் அந்த பார்வையினால் இவைகளெல்லாம் நாம் மேற்கொண்டு விட முடியும். அதை விட நமக்கு பெரிய காரியங்களை பாதுகாப்பிக்கிற தேவர் வைத்திருக்கிறார் என்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கலங்குவோம். தேவனுடைய சமூகத்தில் தேவன் பிரசன்னமாக இருக்கிற, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு இடத்துல இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், அதாவது குறைந்த பிரகாசம், கூடன பிரகாசம் எல்லாம் உண்டு. ஆனபடினால அது மங்கிய பார்வையுடையதாக இருந்தாலும் சரியாக தெரியாது. ஆண்டவர் ஒரு கூடனை ஒரு நாள் தொட்டு அது பண்ணிவிட்டு இப்பொழுது நீ பார் என்று சொன்னார். பார்க்கும்போது தெரிகிறதா என்று கேட்டார். நடக்கிற மனிதர்கள் எல்லாம் மரங்களை போல தெரிகிறது என்று சொன்னார். மரங்கள் அல்ல, அவனுக்கு பார்வை அவ்வளோதான் இருந்தது. திரும்ப அவனை தொட்டிப்பா பார் என்றார். இப்போ எல்லாம் தெளிவாக இருக்கு என்று சொன்னார். அதே போல் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் மங்கலான பார்வை, தெளிவான பார்வை இவைகளெல்லாம் உண்டு. ஆனால் தெளிவான பார்வையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. எலிசாவிடத்தில் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவர் பெரிய வரம் பெற்றவர், பெரிய தேவனுடைய மனிதன். அவர் கைக்குள்ள இருந்த போதிலும் அவர் யார் என்றும், அதாவது அவரோடு இருக்கிற நமக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன என்றும் அவர் அறியாதவனாகவே இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இவர் இந்த எலிசா தீர்க்கர் இருக்கிறாரு, அவர் இங்கே இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அமெரிக்காவில் நடக்கிற காரியங்கள் அவருக்கு இங்கே தெரியும். அவர் ரூமுக்குள்ளே குகைக்குள்ளே இருந்தாலும் அங்கே என்ன பேசப்படுது, என்ன சொல்லப்படுது, என்ன எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது சிரியா தேசத்து ராஜா, அதாவது இஸ்ரவேல் மேல் படை யுத்தம் தொடங்குவதற்காக அறை வீட்டுக்குள்ளே தன்னுடைய மெய்க்காப்பாளரோடு பேசிக்கொள்வார். இன்ன இடத்துல போய் படைகளை இறக்கணும், இன்ன இடத்துல படைகளை இறக்கணும். அப்போ அதாவது அவங்க இருக்கிறதெல்லாம் மெய்க்காப்பாளர்கள், உயிர் தோழர்கள். இருந்த போதிலும் இவர் எங்கே ஒன்று படையிறக்கணும் அங்கே, அதாவது இஸ்ரவேல் ராஜா ரெடியாக அதை தப்பித்து கொள்ள அவர்களை மேற்கொள்ள ரெடியாக இருப்பார். அப்போ இவன் பார்த்தான், அதாவது நாம் எங்கே கொண்டு படைகளை இறக்கினாலும் இவன் அங்கே உஜாரா இருக்கிறானே, ஆனபடினால ஏதோ ஒரு ஒத்தன் இங்கே நம்ம கூட இருக்கிறான் என்று அவர் எண்ணி கேட்டார். அதாவது நமக்குள்ளே ஒரு ஒத்தன் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்கணும் என்று அவர் சொன்னார். அப்போ தான் அவர் எழுப்பி சொன்னார், ராஜாவே அப்படி அல்ல, அதாவது அவன் நீங்கள் பள்ளி அறையில் உள்ள ரகசிய அறையில் என்ன சந்தித்தாலும் பேசினாலும் அதை அறியக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறான்? அவன் இங்கே சிந்திக்கிறதான் அங்கே சொல்லி போடுவான். அப்படியா? அப்படின்னு அவனை பிடிக்கணும். அவர் ஒரு தேவனுடைய மனிதன், அவர் ஒரு குகைக்குள்ளே இருக்கிறார். தனிப்பட்ட ஒரு ஆள், ஒரு வேலைக்காரன் உண்டு, இவ்வளோதான். அங்கிருந்து பயங்கரமான ரதங்களும் குதிரை வீரர்களும் வீரர்களும் பெரிய பட்டணத்தை சுற்றிட்டாங்க. இந்த வேலைக்காரன் காலையில் எழும்பி கடைக்கு போவதற்காக இருக்கும், வெளியே போனான்னு எழுதியிருக்கிறது.
வெளியே போகும்போது இவைகளெல்லாம் பார்த்தோம். ஜாரித்தான் என்னன்னா எலிசாவை பிடிப்பதற்கு இந்த படைகள்லாம் வந்திருக்கு. ஓடோடி வந்தான். ஐயா ஐயா எஜமானே, நமக்கு ஆபத்து, பெரிய படைகள் வந்து நிற்கிறது, நம்ம கொண்டு போகிறது. இல்லை, அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வேலைக்காரன் என்ன நினைச்சிருப்பான்? வயசாயிட்டு என்ன போய் சொல்றாரு. வயசானதுனால இங்கே யார் இருக்கிறாங்க? ஒருவரும் கிடையாது நம்ம பக்கத்தில். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லுகிறார்? இப்போ இவனுக்கு எப்படி விளங்க வைக்க? சொல்லி பார்த்தார். அவனுக்கு இந்த மாம்ச பார்வை தான் இருக்கு. கண்முனால் இருக்கிற ஆபத்தை தான் பார்க்குறான், கண்முனால் இருக்கிற குறைபாடை தான் பார்க்குறான், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை தான் பார்க்குறான். இல்லை, நம்மோடு ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த அறிவு அவனுக்கு இல்லை. தேவனுக்கு மகிமை. இப்போ என்ன செய்யணும்? இப்போ எலிசா ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தாவே, நீர் எனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை பார்க்கும்படி, இவன் பார்க்கும்படி கண்களை இவனுடைய கண்ணை திறந்து விடும். நம்ப செய்யும் என்று சொல்லவில்லை, கண்ணை திறந்து விட்டு அவன் பார்த்தாதான் நம்புவான். அப்படினால் இவனுடைய கண்ணை திறந்து விடும் என்று 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இங்கே படிக்கலாம். அதற்கு அவன் பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சொல்லி பார்த்தார், நம்ப முடியவில்லை. சொல்லி பார்த்தார், என்னமோ வர என்னமோ சொல்றாங்க என்றுதான். அந்த ஆவிக்குரிய பார்வை உண்டென்றால் எப்படி நடக்கும்? கண்ணை திறந்து விடும் என்று ஜெபம் வாசிக்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். உடனே வேலைக்காரனுடைய கண்ணை, அதுக்கு முன்னால மாம்சகன் உண்டு, அந்த கண்ணால பார்த்தான் சொல்றான், பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னான். இப்போ எந்த கண்ணு திறந்துட்டு? உள்ள இருக்கிற கண் திறந்துட்டு. ஆவிக்குரிய கண்ணை திறக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். திறந்த உடனே என்ன சொல்றான் பாருங்க. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். போதும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களோடு அங்கே வந்திருக்க பெரிய தவிர அது மாம்சப்பட, இது என்ன பட? ஆவிக்குரிய பட, அக்கினிமயமான குதிரைகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் தினமும் பார்க்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்காவிட்டால் நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் எனக்குள் இருக்கிறது உண்மை, என்னோடு இருக்கிறது உண்மை, ஆனால் அதை நான் பார்க்கும்படியாக என்னுடைய கண்ணை திறக்க. அப்போ அந்த கண்ணை திறந்து விடக்கூடிய தேவ மனிதர்களும் வேண்டும். இன்னைக்கு அநேகர் சொல்கிறார்கள், நாமே ஜெபம் பண்ணி, ஏன் ஊழியக்காரன் இதில் அவசியம், எதுக்கு தேவை என்று சொல்றதாக நான் கேள்விப்படுகிறேன். தேவ மனிதனுக்கு கண்ணை திறக்க முடியும், கண்ணை மூடவும் முடியும். வந்திருக்கிற அத்தனை படைகளுக்கும் புத்திமாக்கியத்தை உண்டாக்கி குருட்டாட்டமாக்கி விட்டேன். கடைசி காலத்தில் வந்திருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனை ஆராதித்து ஏதோ சொல்லுகிறாங்க கேட்டு போறேன்னு இல்லை. நீங்கள் பார்க்கணும், திருச்சபைக்கு அல்லது நமக்கு, தேவ மனிதர்களுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு என்ன என்கிறதை நாம் அறிவதற்கு என்ன செய்ய? நம்முடைய கண்கள் திறக்கும். 100 தடவை பைபிளை படித்திருந்தாலும் இதற்கு உள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. இந்த வேதத்திற்குள்ளே அதிசயம் இருக்கின்றது, வேதத்துக்குள்ளே மகத்துவம் இருக்கிறது. இதை பார்க்க என்ன வேணும்? கண்ணு திறக்கணும். கண் திறக்காமல் பைபிளை படித்து மாம்சத்திலே பண்ணினால், உன்னத பாட்டு மற்ற புத்தகங்களை எழுதினால் ஒரு நாவல் போலவே சில வெள்ள வழங்குவோம். மாம்சத்துக்குரியவர்களுக்கு அப்படித்தான் வழங்குவோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால், அதாவது இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறியணும். என்ன செய்யும்? கண்ணை திறந்துடணும். பக்தனுடைய ஜெபம் பண்றார் பாருங்க. நாம் எல்லாரும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவ்வளவுக்கு மதிக்கணும். மற்றவர்கள், சில வகுப்பினர்கள் அவர்களுடைய குரானை பெண்கள் தொடக்கூடாது, கண்டிடத்தில் வைக்கிறது இல்லை, அது ஒரு உயர்ந்த இடத்துல துணை போட்டு மூடி அதை அப்படி பாதுகாக்கிறாங்க. இது பரிசுத்த வேதம். பரிசுத்த வேதம் பரிசுத்தாவினால் உரைக்கப்பட்டு எழுதப்பட்டவைகள். ஏதோ காசு கொடுத்து வாங்கினேன்னு எண்ணிடக்கூடாது. கிருபையாக நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். தாவீது ராஜா
பைபிளை படிக்கும்போது, பைபிளை திறக்கும்போது என்ன பண்ணுறாரு பாருங்க. சங்கீதம் 119 வசனம் 18 வாசிக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண்ணை திறந்து விடும். கண் இல்லாமல் இருந்தாரா? கண் இல்லாமல் இருந்தாரா? உள்ளான மனிதனுடைய கண் திறக்கப்படும். அதான் அன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் இத்தனை பிரிவுகள், எத்தனை டினாமினேஷன்கள், எத்தனை காரியங்கள். அதாவது வசனத்தினுடைய மகத்துவம், உண்மை கருத்து அறியப்பட வேண்டும் என்றால் கண் திறக்கப்படணும். தேவனுக்கு சோதனை. நம்முடைய கண்கள் மங்களா தான் இருக்கா? நடக்கிற மனிதர்களை மரங்களை போல தான் தெரியுதா? பைபிளை படித்தா எழுத்தில் இருக்கிறபடி தான், அதாவது ஹிஸ்டரி ஸ்டோரி தான் விளங்குதா, அதில் உள்ள இருக்கிற உள்கருத்துகள் விளங்குகிறதா என்கிறத நாம் கவனிப்போம். தேவனுக்கு வேதத்துக்குள்ள என்ன இருக்கு? மகத்துவம். மகத்துவம் என்றால் அதுக்கு ஈடே இல்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த வேதத்திற்குள்ளே மகத்துவம் இருக்கிறது. கர்த்தாவே, அந்த மகத்துவங்களை நான் பார்க்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப போதிக்க வேண்டியதில்லை. தேவனோடு உறவாடும் போது அவர் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறார், நமக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன என்கிறதை அறிந்தவர்களுக்கு ரொம்ப போதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. சாட்சியை வைத்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நான் அந்த ரூமில் தங்கியிருக்கிறேன். பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா தனியாக தங்கியிருக்காரு, நீங்கள் நைட்டில் கூட அங்கே தங்கிக்கலாம்ல அப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது ராத்திரி சொப்பனத்தில் இந்த கோயிலுக்குள்ளே ஏறி ஒரு நல்ல வாசல், இது பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அவளை விழிப்பாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? அவர் அதை கண்டு கலங்கினார். திரும்ப ஒரு நாள் சொன்னார், இப்போ அவங்க அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க சண்டே, அப்போ அந்த இடத்துல போக பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல போவதற்கு பயமாக இருக்கு. அவ்வளோ பயங்கரமான ஒரு அளவில் இருக்கு. அல்லேலூயா. கண்திறக்கப்பட்டவங்க தானே அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இவர் தனியா இல்லைங்க, இவர் கூட கடவுள் இருக்கார் அப்படின்னு அப்பதானே தெரியும். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. தூங்குவதும் இல்லை. தேவனுக்கு மகிமை. இது நான் சாட்சிக்கு இருக்கு சொல்றேன், கேட்டுக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்மேல் கொண்ட பாசத்தை காலை பிடிச்சி விட்றேன். ஐயா நெருங்கி வருவார். ஐயோ காலை தொட்டுறாருங்க ஐயா. இங்கே தான் நம்முடைய அருமை உயிர் சகோதரர்கள் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்கள் செய்யாதுங்க. ஏன் செய்யக்கூடாது? வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர் நிமித்தம் பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக யார் இருக்கா? தூதர்கள். ஆனபடினால நான் தூக்கத்துக்கு போகும்போது காலை வலியோட படுறதுக்காக போவேன். காலை எழும்போது ஃப்ரீடாக வரும். அப்போ நான் தூங்கும்போது தூதர்கள் எனக்கு காலையில் எல்லாம் பிடிச்சு விடுறாங்க. இந்த அறிவை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படி தூங்கும்போது அவர்கள் சரீரத்தில் வேதனை இருக்கிற பகுதியெல்லாம் பிடித்து விட்டு போயிடுற காலை எழும்போது ஃப்ரீயாக. அதனால் நான் இப்படி சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய கண் திறக்கப்படட்டும். அப்ப யாரும் இல்லையே, நான் தனியாக இல்லை. தேவ சுத்தம் செய்கிறவர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தர் இருப்பார். நான் பிதாவின் சுத்தம் செய்கிறபடியினால் தனியே இருக்க விடவில்லை. இந்த பூமியில ஒன்று இல்லை என்றாலும் ஆண்டவர் அங்கே நிறைய படைகளை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அதிபதி. பெரிய பட்டாளம் சேனை அவரிடத்தில் இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை என்றால் கட்டளையிடுவார், போங்களுக்கு. எபேசியர் 1 அதிகாரம் 19வது வாக்கியத்தை நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவளத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி அவரை எழுப்பி பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் ஆண்டவர் சொன்னார், மரித்தேன்
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போற மகத்துவமான காரியங்கள், வல்லமைகள் எவ்வளவு மகத்துவமான காரியம் என்பதை நீங்கள் அறியணும். வெறுமனே கும்பிட்டு போறதில்லை, வெறுமே ஆராதித்து விட்டு போறதல்ல. அந்த உன்னத பலம் நமக்குள்ளே வந்திருக்கிறது, அந்த உயிர் தழுந்த வல்லமை நமக்குள்ளே வந்திருக்கு. அது என்னெல்லாம் செய்யும் என்கிற அறிவை, அந்த கிருபையை, அந்த பார்வையை நாம் அடைவதற்கு நமக்கு என்ன வேணும்? பிரகாசமான கண்ணை உங்களுக்கு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அதாவது கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற இந்த வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பார்வை இருந்தால் தான் சொல்ல முடியும். எவைகளா இருந்தாலும் சரி, இதைத்தான் செய்ய முடியும், இதைத்தான் செய்ய முடியாதுன்னு இல்லை, எதையும் செய்ய இருக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் கடந்துட்டு அல்லது தலைக்கு மேலே போயிட்டு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அதுகள் இதுகள், அதாவது பல சூழ்நிலைகள், என்ன செய்வது? தேய்க்க வேண்டாம். கடவுளால் எல்லாம் முடியும், பயப்படுவதில்லை. இதுவா கடவுளால் முடியும் என்று நாம் எண்ணி தேவனிடத்தில் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். சின்ன ஒரு காரியம், குடும்ப காரியம்னா குழக்கனை விழுந்துடுறோமே, சோர்ந்து போயிடுறோமே. ஆனால் அப்படி இல்லை. அந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, அவரை விசுவாசிக்கிற நபியில என்ன செய்யும், என்னெல்லாம் செய்ய முடியும் என்கிறதை நாம் அறியத்தக்க கண் திறக்கணும். தேவன் செய்த நன்மைகளை ஒரு நன்மையா இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. ஒரு மனிதர் நல்ல இருதயம் படைத்தவர்கள் என்னைக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டா அவர் எங்க கண்டாலும் வணக்கம் சார் சொல்றார், நன்றி நன்றி சொல்வது. அதே மாதிரி நாம் இறைவனிடத்தில் என்ன நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த பார்வை சரியாக இல்லாதபடி ஏதோ தற்செயலாக கிடைத்தது. அவர் ஒரு நல்ல மனுஷன் தந்தார், செய்தார், உதவி செய்தார், அவர் ஒரு வசதியுள்ளவர், இறக்கமுள்ள மனுஷன். கடவுள் இதில் என்ன செய்கிறார் என்கிறதை நாம் அறியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பார்க்கத்தக்க கண்ணும் இல்லை, கேட்கத்தக்க செவியோ இல்லை. கிடைக்கும் போது சாப்பிட்டாங்க, வச்சாங்க, துள்ளுனாங்க, அவ்வளோதான், அதோட முடியும். அடுத்தால் அவர் தண்ணி தாக வந்துட்டால் உடனே மோசடிக்கிறவங்க அனுப்பிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய கடைசி வரைக்கும் உள்ள காரியம். நமக்கு அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, ஒரு வருஷத்தை தாண்டி வந்திருக்கிறோம், கடந்த ஆண்டில் எவ்வளவு நன்மை செய்திருப்பார் பாருங்க. உடனே மறந்துடக்கூடாது. அடுத்த இந்த வருடத்தில் சின்ன பிரச்சனை வந்த உடனே கொலைக்கணி விழுந்துடக்கூடாது. அப்படி செய்தீரே, கடந்த ஆண்டில் இப்படியெல்லாம் செய்தீரே, இந்த ஆண்டில் என்னை காப்பீர், எனக்கு உதவி செய்வீர் என்ற பார்வை, அந்த செவி நம்ம காதல செவியில் தொனித்து கொண்டே இருக்கணும் என்பதை மறந்து விடாது. இங்க பாருங்க, உபாகம புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இப்படி வருத்தமான வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை, ஆகிலும் என்றால் மேலே செய்த நன்மை எல்லாம் எழுதியிருக்கு. இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரு. ஆகிலும் உணரத்தக்கதான வாசி இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஆனபடியால் பின்மாற்றம் அது கண்டுட்டா எப்படி போவாங்க? எப்படி அவரை விட்டுருவாங்களா? அவங்க பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்களா? ஒரு விஷயம் அறிந்த பிறகு அதை வைத்திருப்பாங்களா? உடனே எனக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நான் இந்த காரியத்தை விரோதமாக செய்ய மாட்டேன் சொல்வார்கள் அல்லவா? இப்போ இது ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு பார்க்கறதுக்கும் கிடைக்கல, சிந்திக்கிறதுக்கு செயல்முறை இல்லை, காது கேட்கறதுக்கு காதும் கொடுக்கப்படவில்லை. அவளை விரும்பவில்லை. அவருடைய விருப்பமெல்லாம் இந்த புலோகத்துக்குரிய நன்மையாகவே இருந்தது. புலோகத்துக்குரிய நன்மையை பற்றி தான் இருந்தது. இன்று ஜெப வீடு கூட்டங்களுக்கு எதுக்கு போகிறது? இந்த உலகத்துக்குரிய நன்மைகளுக்காகத்தான். வேற எதுக்கு போகிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது ரொம்ப இழைத்து போன ஒரு நாள் சொன்னார், சிசுகளை நான் போய் அக்கறைக்கு போய் கொஞ்சம் இழைப்பாருவோம் என்று அவர் அந்த கரைக்கு போகிறதுக்குள்ள மக்களை சுற்றி வளைச்சி அங்கே போய் கூடிட்டாங்க. ரெஸ்டே கூடிட்டாங்க. ஆண்டவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினார், நித்திய ஜீவனை குறித்து பேசினார். இது இந்த ஜீவன் நித்திய ஜீவன் அல்ல,
இது இடையில போற ஜீவன். நித்தியமான ஒரு ஜீவியம் இருக்கிற ஜீவன், அந்த மாறாத என்றும் நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியம் இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தான் நான் வந்தேன். பிதா என்னை அனுப்பினது பாவிகளாய் வாழ்கிற ஆதாமின் சந்ததிகளாக இருக்கிற மக்கள் அவரை நித்திய ஜீவனை அடையணும். இந்த ஜீவனுக்குரிய சுகம், ஆரோக்கியம், ஆகாரம், அது இது நன்மைகள், இதுக்காக கர்த்தரை பின்பற்றினாங்க. அப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார், எல்லாம் அப்பம் தின்று திருப்தி ஆனது நிமித்தமே அல்லாமல் மற்றபடி நீங்கள் என்னை பின்பற்றவில்லை என்று எனக்கு தெரியுது. இந்த உலகத்துக்குரிய இந்த நன்மைகளுக்காக என்னை இப்படி நெருக்கி பின்பற்றி வர்றீங்க. ஆனால் நான் வந்தது அதுக்கல்ல, அதை காண்பிக்க தான் இந்த நன்மை செய்கிறேன். நீங்கள் இதையே பிடித்து கொண்டிருக்க கூடாது. பிரசங்கம் பண்ணிட்டு தலை நிறுத்து பார்த்தார். அந்த 12 சீடரை தவிர ஒருவர் இல்லை. அந்த நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கம் பண்ண எல்லாம் ஓடிச்சு. பார்க்கத்தக்க கண்ணவர்களுக்கு இல்லை, கேட்கத்தக்க செவி இல்லை, உணரத்தக்க இருதயம் இல்லை. ஆனபடினால் அவர்கள் வாக்குறுதம் நம்முடைய தேசத்தை அடைய இல்லை முடியாமல். எனக்கு நேற்று முந்தா நாள் ஒருவர் ஃபோன் பண்ணார், வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வர்றேன், ஐயாவுக்கு நான் என்ன கொண்டு வரணும் என்று அவர் என்னிடத்துல கேட்டார். நான் கேட்குறவங்களுக்கு அதுதான் சொல்கிறது, வெளிநாட்டில் உள்ள எல்லாம் இந்தியாவில் இருக்குது, அது வேண்டாம். நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்கள், திருச்சபையை சத்திய சபை உறுதியாக பற்றி கொண்டு அந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்கிறது என்னுடைய காதுக்கு வருகிறது. அதைவிட வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. உங்களிடத்தில் நான் ஒன்றை எதிர்பார்க்கவில்லை, அதுவல்ல எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் என்ன? சத்தியத்தை கை கொண்டு நித்தியத்தை அடையணும். அப்படி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பார்க்கத்தக்க கண்களை கொடுக்கவில்லை, உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார். தரணும்னா என்ன சொல்லணும்? கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இந்த இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை என்னுடைய கையில் தந்திருக்கிறீரு, இதுக்குள்ள மகத்துவம் அதிசயம் இருக்கிறது, என்னால் பார்க்க முடியலையே. பார்த்தால் நான் எழுத்து வடிவத்தில் தானே படிக்கிறேன், அதை பார்க்க முடிய கண்ணை திறந்தரும். அப்படித்தான் பரிசுத்தவான்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள், இறைவனுக்காக ஜீவித்தார்கள். கொண்டு போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த கிருபையை நாம் கேட்போம். சில போன்கள் வரும், ஐயா என் பிள்ளை இப்படி எதிர்பார்த்தேன், இவ்வளவு மார்க் வாங்கிடணும்னு நினைச்சேன், இல்லாமட்டான்னு ஒரே அழுகை போடல. தேவனுக்கு மகிமை. ஐயா நான் என்னுடைய பிள்ளை இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும், நான் பிரயாசப்பட்டேன், கிடைக்கல, ஒரே அழகு. தேவனுக்கு மகிமை. இப்படி நினைத்தேன். இப்போ இந்த வருஷத்தில் பலர் பார்க்க வரணும்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையனை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்க நினைச்சேன், ஐயா அவர் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், அதுக்கு ஐயா பார்க்க ஜெபம் பண்ணுறேன். தேவனுக்கு மகிமை. இதல்ல அருமையானவர்களே, நம்முடைய கவலை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆண்டவரே அந்த நித்தியத்தை அடைவதற்கு அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்று இந்த வேதத்தில் எழுதி எங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை பார்க்க என் கண்ணை திறந்து விடும், காணத்தக்கதான கண்ணை எனக்கு தாரும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது கேட்கத்தக்க செவியை எனக்கு தாரும். வீட்டுக்கு போன பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணி உணரத்தக்கதான இருதயத்தை தாரும் என்று நான் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது மற்ற எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். சொல்லிட்டார் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் அதோடு கிடைக்கும். இதை கேட்கலாம், இது வேணும் என்று அவருக்கு தெரியும். ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஊழிய காலத்தில் ஒரு பிறவிக்குருடனை கண்டார். அவனை அழைத்து சென்று அவர் தரையிலே உமிழ்ந்து துப்பி சேர் உண்டாக்கி அவருடைய 2 கண்ணிலையும் பூசினார். பூசிவிட்டு சொன்னார், நீ போய் சீலவான் குளத்தில் கழுவு, 2 கண்ணும் பிறவிக்குருடனாக்கும். அவருக்கு போட்ட கட்டளை என்ன என்றால், நீ போய் சீலவான் குளத்தில் கழுவு. வழியில் நிறைய குளம் கிடைக்கும், அதில் கழுவ வேண்டாம், அந்த குளத்தில் போய் கழுவு. இந்த சீலவான் குளத்தில் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். குருடனாய் சென்ற அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி
அந்த சீலோவாம் குளத்திலே கழுவி பார்வை அடைந்தான் என்று வேதம் சொல்கின்றது. யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது அந்த சீலோவாம் என்பதற்கு என்ன என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். அவன் போகும்போது எப்படி போனான்? குருடனாய் போனான். குருடனாய் போனான், பிறவி குருடன். அவனுக்கு இட்ட கட்டளை என்ன? சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. ஆண்டவருக்கு வெள்ளமே இல்லையா? உண்டு. அப்போ பார்வையடைவாக என்று எத்தனையோ பேர் சொல்லி அனுப்பினார். இந்த மனுஷனுக்கு விட்ட கட்டளை சீலோவாம் குளத்தில் சீலோவாம் குளத்தில் கழுவு. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவனிடத்தில் போய் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அனுப்பப்பட்டவனிடத்தில். இவன் ஞானஸ்நானம் பாருங்க, என்ன என்ன நடக்குது பாருங்க. அந்த சோவி போனால் நகை போட்டு ஞானஸ்நானம் தர மாட்டாங்க. அங்கே போனால் பாவரிக்கை சொல்லுவோம், இங்கே வாங்க நாங்கள் முக்கி விட்டுருந்தோம். பரலோகம் போகணும் இல்லவா? தேவனுக்கு மகிமை. கண் திறக்கணும் இல்லையா? ஆவிக்குரிய நம்முடைய மனக்கண் திறக்கணுமே. திறக்குமா? திறக்காது. திறக்கவே செய்யாது. கூட்டம் கூடலாம் எல்லாம் நடத்தலாம். ஏன் அங்கெல்லாம் போடுவோம்? நாம் ஒரு கூட்டமாக கூட்டிக்கிட்டு இங்கே பாடுவோம். நல்ல புது புது பாட்டுகளை பாடி மியூசிக்கல் போடுவோம். இல்லை, தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அங்கே போய் என்னுடைய அந்த தண்ணியிலே என்னுடைய கண்களை கழுவு. கர்த்தரிடத்தில் நாம் எவ்வளவுக்கு நெருங்குகிறோமோ, எவ்வளவுக்கு நாம் கேட்கின்றோமோ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிரகாசமாகிட்டே இருக்கும். மோசே கடைசி வரைக்கும் 120 வயது வரைக்கும் தூரத்தில் உள்ள கானானை பார்க்கக்கூடிய கண் அவருக்கு இருந்தது. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தேவனோடு முகமுகமாய் பேசினவர்கள், தேவனோடு அனுதினமும் நடந்தவர்கள், தேவன் சொன்னதை மாற்றாமல் அப்படியே செய்தவர்கள். மலையிலே உனக்கு நான் ஆசிரியப்பு கூடாது எப்படி காண்பிக்கணும் மாதிரி காண்பிக்கல, அதில் செய்ய கவனமாக எச்சரிக்கையார், அதை மட்டும் செய். அப்படியே செய்தார். ஆசிரியப்பு கூடாரத்தை எழுப்பிவிட்டு பிரதிஷ்டை பண்ணினார். மேகம் வந்து இறங்கிட்டு பக்தன் பாடினார், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. கரையில்லா தேவனுடைய வார்த்தை. குன்றிட மாட்டோம். நமக்கு அந்த பார்வை வேண்டும். சாட்சி சொல்லுங்கள் என்றால் ஏதாவது அது இல்லை இது இல்லை கஞ்சிக்கலாம் இருந்து அப்படி இல்லை. தேவனுடைய மகத்துவங்களை கண்டு அதை சொல்ல என்று சொல்லணும். அதான் ஒன்று யோசித்து அவங்கள பார்த்து உங்களை அப்படி இருக்காது. அந்த ஆவிக்குரிய பார்வை ஒரு வாரமாக நாம் அனுபவித்திருப்போமானால் இன்றைக்கு ஆலயம் ஆராதனை வரும் என்று ஏக்கமாக இருக்கும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு பிரயாசப்படுவோம். ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார், இந்த மக்கள் இவ்வளவு நன்மைகளை பெற்று போகிறாங்களே, இவங்க என்னதான் தெரிஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் கேட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், இந்த ஜனங்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அது தீர்க்கதரிசன்னு எலியாண்டு எரேமியாண்டும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. சரி, அவர்கள் இவ்வளோதான் தெரிஞ்சிருக்காங்க. நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? ஒரு ஐந்தரக்கள் எல்லாம் இருக்காங்க. இயேசுவோடு நடந்து பெரிய பெரிய அற்புதங்களை கண்டவங்க தான், பார்த்தவங்க தான். ஆனால் அவர் நல்லவர், ஒரு தேவனுடைய மனுஷன், இப்படித்தான். கடவுள் என்று அறியவில்லை. அதில் ஒரே ஒருவருடைய கண் திறந்திருந்து, யாரு? பேதர். அவர் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கிறிஸ்து. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்ச ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. என்னை மாம்சத்தின்படி நீ பார்க்கவில்லை, உன்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது. பரமபிதா இதை உனக்கு அறிவித்திருக்கிறார்.
நம்ம எல்லோரும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. 12 பேர் அப்போஸ்தலர்கள் தான். அந்த ஒருவருடைய கண் தானே அந்த அறிவுடையதாக பார்த்ததா இருந்து அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அதுதான் அப்போஸ்தலர்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசி பார்த்ததுமான ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படினால நாமளும் நம்முடைய சாட்சி கண்டவை தேவனுடைய மகத்துவங்களை அறிந்தவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய சாட்சியை கண்டவைகளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். தொட்டு ருசி பார்த்தவைகளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் கேட்டவைகளை தேவனிடத்தில் கேட்டவைகளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறார். நாம் அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறது கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல, அவ்வளவு ருசி பார்த்திருக்கின்றோம். நாங்கள் ருசி பார்த்தது சொல்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். படித்து பாருங்கள் என்றல்ல, ருசித்து பாருங்கள். ஆமா, படித்து பார்த்தால் மூளையில் அறிவு உண்டாகும். ருசித்து பார்த்தால் தான் நீங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள். எதற்காக? அவருடைய கண் திறந்துட்டு, அதுக்கு மேலே கண் திறக்கல. கண் திறந்த பிறகு அவருடைய வாஞ்சை என்ன என்றால், என்னுடைய ஜனங்கள் எல்லாம், அதாவது கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறணும். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்கள், அவர்கள் வழிபாடு ஆலய வழிபாடு பண்ணினாலும், அவர்கள் தேவ பக்தியா இருந்தாலும் இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கண் தெரியல. அவருடைய கண்களை திறக்க கர்த்தர் என்ன அனுப்பினார். நான் செய்தது நான் வேற ஒரு தப்பு பண்ணல. அவரை எங்கே அதாவது நிப்பாட்டி இருக்கிறது என்று சொன்னால் அகிரிப்பா ராஜாவுக்கும் அப்பதான் இவர் அதிகாரத்தில் இப்படி சொல்றார். அதாவது என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய ஊழியம் என்ன, நான் யாரையும் புண்படுத்தவோ யாரையும் குற்றப்படுத்தவோ யாருக்கும் விரோதமாகவோ செயல்படலை. என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய ஜனங்கள் அதாவது இருளை விட்டு ஒளியிடத்தில் வரணும், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து விடுதலை பெறணும். அவர்கள் கிறிஸ்து கொடுக்கிற வேற ஒரு பிரமாணமும் அந்த ரட்சிப்பை கொடுக்காது. நான் அதை அறிந்து கொண்டேன். அப்படினால் என்னை ஆட்கொண்டவர், என்னை அழைத்தவர், என்னுடைய கண்ணை திறந்தவர் என்ன சொன்னார் என்றால், அதாவது நீ வா, உன்னை அனுப்பு சொந்த ஜனங்கள் மத்தியில். எதுக்காக? அவருடைய கண்ணை திறக்க முடியாது. எப்படி? அவருடைய கண்ணை திறக்கப்பட வேண்டும், திறக்கும்படியாக உன்னை அனுப்புகிறேன். இதுதான் என்னுடைய ஊழியம், வேற நான் ஒன்றும் செய்யலை. தேவன் வைத்திருக்கிற அந்த மகத்துவத்தை இவர்கள் காண முடியவில்லை. ஆனபடினால் வைராக்கியமாக இருக்கிறார்கள். அவருடைய கண்ணை திறந்துட்டா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஊழியம் தான் நான் செய்கிறேன் என்று அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில் சொன்னதை நாம் இங்கே காணுகின்றோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தையும் வாசிங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அதை காண வேண்டும். அது மட்டுமல்ல, அதை காண முடியாத ஒரு இருள் மறைத்து வைத்திருக்கிறது. கண் தெரியாது அல்லவா? ஆனால் கண் தெரியாதவர்கள் கண்ண மூடு, அதாவது எப்பவுமே இருட்டாதான் தெரியும். அவர்கள் இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இருட்டில் இருந்தவர்கள் விடுதலை ஆகணும். வாசிங்க. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாகவும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இதுதான் நான் செய்தது, வேற ஒன்றில். அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அந்த எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த வார்த்தை, இவைகளை நான் பெற்றிருக்கிறபடினால் என்னுடைய ஊழியம் என்ன? கண்ணை திறந்து விடுற ஊழியம். ஒரே ஹாஸ்பிட்டல்ல எல்லா மனிதனுடைய உறுப்புகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்ஷனாக இருக்கும். அங்கே போனால் இந்த நம்பருக்கு போங்க, அந்த நம்பரில் போங்க என்று அனுப்புவாங்க. அந்தந்த நம்பரில் அந்தந்த எது இருப்பாங்க.
கண்ணுக்கு ஒரு டாக்டர் அங்கே இருப்பார், மற்ற பாதிக்கு டாக்டர் அங்கே இருப்பார், மற்றவங்க அதை செய்ய முடியாது. அதே மாதிரி இங்கே வேதத்திலே 5 வகையான டாக்டர்கள் இருக்காங்க, 5 வகையான ஊழியர்கள். அதில் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிற பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியம் கண்ணை திறந்து விடுகிறது. பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தையும் அடையும்படி காணும்படி சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவருடைய கண்ணை திறந்து விட உன்னை அனுப்புகிறேன். அந்த ஊழியம்தான் பிரதான ஊழியம். பிரதான ஊழியம். ஒரு மனிதனுடைய கண் திறக்காவிட்டால் என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்காது, என்ன சொன்னாலும் விளங்காது. கேள்வி கேட்டிருப்பாங்க, அடுத்தால பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய கேட்டு வச்சிருப்பாங்க கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா அவர்கள் காணல, கேட்கத்தான் செய்கிறாங்கன்னு சொல்றது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த கொஞ்சம் சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம் இதற்குள்ளே இருக்கிறது, நம்ம கையில் தான் இருக்கு. வெண்ணையை கையில் வைத்துட்டு நெய் கலைந்தார்களா என்று சொல்லுவாங்க. வெண்ணையிலிருந்து தான் நெய்யை உருவாக்குறது. அதை கையில் வச்சுட்டு நெய் வேணும் இருக்குல்ல, இதை நம்ம பயன்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜெபத்தில், உங்களுடைய வேத தியானத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு வைத்திருக்கிற மகத்துவங்களை பார்க்க கண்ணை பிரகாசிக்க செய்யும். கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.